கண்ணுக்குட்டியை உண்டு பண்ணுறது, ஆட்டுக்குட்டியை உண்டு பண்ணுறது. ஆனால் நம்ம என்ன கேட்குறோன்னா, ஏயா ஆட்டுக்குட்டின்னு ஒன்று உண்டு பண்ணுறேன்னு சொன்னில தசையிலேருந்து சொல்லி ஒரு 10 வருஷம் ஆச்சு. இல்லை இப்போ எத்தனை ஆடு அங்கே நிற்கிது? அதாவது அது என்ன பண்ணுதுன்னா, அந்த நேச்சரில் இருக்கிற அந்த வீரியம் போயிடுது. நீங்கள் தசையிலேருந்து எடுத்துன்னு அப்புறம் அது நார்மலாக பிஹேவ் பண்ணணும்னு உங்களால் சொல்ல முடியாது. இப்போ வந்து அதை லேபரட்டரிக்குள்ளேயே வச்சுக்கிட்டு செய்வோம். அப்போ லேபரட்டரிக்குள்ளேயே இருந்தது வெளியில் விட்டா என்ன ஆகும்னா, இந்த பெல்லில் கொஞ்ச நாள் இருந்தேன், இந்த திருவரம்பூரில். இங்கெல்லாம் பேசிட்டாங்க, இங்கே ரொம்ப வசதியாக இருக்குது, அவங்களுக்குன்னு தனியாக போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, எல்லாம் படித்தவங்களாம் இருக்காங்க, அவங்க ஆஃபீஸுக்கு போகிறாங்க வராங்க, ஒவ்வொரு வீடும் வசதியாக இருக்குது, பிள்ளைகள் கலந்து பழகுது கொள்ளுது, அவங்களுக்குன்னு ஸ்கூலுக்கு இருக்குது. ஆனால் அங்கேயே இருக்கிற ஆளுக அந்த திருவரம்பூர் பெல்லை விட்டு இப்படி வெளியில் வந்தாங்கன்னா ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இந்த சமூகத்தோடைய பழக்க வழக்கங்களுக்கு அவங்க பழகலை. சரிதானே? இதே தான் லெபரட்டரிக்குள்ளே வச்சு வெளியில் கொண்டு வரும்போது இதே காரியம் தான் நடக்கும். ஏங்க ஒரு தடவை விதை போட்டால் திருப்பி அந்த வந்திருக்க இப்போ நெல்லே கூட போட்டால் திருப்பி அந்த விதையை யூஸ் பண்ணாத மாதிரி பண்ணிடுறாங்கல்ல. இப்போ விதையே இல்லாத ஏதோ வர வைக்கிறாங்க, திருப்பி நம்ம ஒரு காயிலேருந்து விதை எடுக்க முடியாத மாதிரி பண்ணுறாங்க. அது எப்படி நீங்கள் பண்ணுறாங்க? கொய்யாவோட திராட்சைலாம் விதையில்லாதப்பெல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. அதை எக்ஸ்ரே அதில் கொண்டு போய் ரேடியேட் பண்ணுறோம். இப்போ எங்கூட ஒருத்தர் வேலை பார்த்துருந்தாங்க கோழிப்பட்டியில், சுந்தரமூர்த்தி. உங்கள் மாதிரி ரொம்ப அழகாக இருப்பான். அதே மாதிரி கோயம்புத்தூர் போனதும் அந்த ரேடியேஷன் இதில் போய் இதுன பிறகு அப்படியே அவன் இதாகி போயிட்டான், ஆண்மையே இல்லாமல் போயிட்டான். அதுக்காக என்ன பண்ணோம், ரொம்ப காஷியஸாக செய்யணும். நீங்கள் ஒரு 200 மீட்டர் தூரத்துக்கு வேறு எதுவுமே இல்லாமல் ஃபென்ஸ் போட்டுருவாங்க, செக்யூரிட்டி எல்லாம் போட்டுருவாங்க. உள்ளே போகிறது, அதுக்கப்புறம் பாதுகாப்பு அது இதெல்லாம் அணிஞ்சுக்கணும் கொள்ளணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேடியேட் பண்ணுறதுனால நினச்சதையும் கிடச்சிடாது. ஏதாவது ஒரு 200 இதில் செஞ்சுருந்தீங்கன்னா 1-2 உங்களுக்கு அது கிடைக்கும். அதை பிடிச்சிக்கிட்டு இதை கண்டுபிடிச்சிட்டாருன்னா அவரை பெருசு தூக்கிடுவாங்க. அதை விட்டு லாபம் சம்பாதிக்கிறது தான். ரேடியேட் பண்ணிட்டா திருப்பி அதுலேருந்து முளைக்கிற செடியில் வர காயில் வர உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த விதை வந்து மாடாகி போகும். ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு விதையில் வர்ற காய்கறி சாப்பிட்டா ஃபியூச்சரில் வந்து மக்களுக்கு வந்து மரட்டத்தன்மை வரும். இனிமேல் வந்து இதே குழந்தைகளே பிறக்காது. இதுவரையிலும் நடந்தது எந்த ஒரு கவர்மெண்ட்டும் இதில் எக்ஸ்பெரிமெண்ட்டே நடத்தலை. அவ்வளவு கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் அவன் பணம் கொடுத்து அமுக்கிடுறான், இதில் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வேண்டான்னு சொல்லிட்டு அமுக்கிறான். ஒரு கவர்மெண்ட் கூட பண்ணலை. அந்த இங்கிலாந்தில் மட்டும் ஒரு ஆள் என்ன பண்ணான்னா, அவங்க விஷச்செடி ஒன்று இருக்குது, அதை தண்ணியில் கரைச்சி வச்சுருந்து ஸ்ப்ரே பண்ணாக்கா உருளைக்கிழங்குல அந்த பூச்சி கட்டுப்படுது. அதனால் என்ன பண்ணான்னா, அதை ஒரு கம்பெனிக்காரன்ட்ட பொறுப்பை கொடுத்து பணம் கொடுத்தாங்க, நீங்கள் இதில் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி சொல்லணும். அதில் இருக்கிற ஜீனை எடுத்து, அந்த செடியில் இருக்கிற ஜீனை எடுத்து உருளைக்கிழங்கு ஜீனில் ஒட்டினாங்க. அந்த ஒட்டி வரும்போது கடைசியில் என்ன ஆயிடுச்சு, எலிகளுக்கு அந்த உருளைக்கிழங்கு கொடுத்த போது எலியோட உடலுக்குள்ள வந்து கேன்சர் செல் டெவலப் ஆயிடுச்சு. அவன் அதை வந்து டிவியில் சொல்லிட்டான். அந்த சயின்டிஸ்ட் 23 வருஷம் சயின்டிஸ்ட் வேலை பார்த்தவன் சொல்லிட்டான். டிவி சொல்லிட்டதையும் பிரதம மந்திரி அலுவலகத்திலேருந்து 2 ஃபோன் கால் வந்தது. மரியாதையாக இனிமேல் இது மாதிரி பேசுகிறதெல்லாம் நிறுத்திக்குவோம் அப்படின்னு முதல் ஃபோன் கால் வந்தது. 2வது கால் வந்தது வந்து, இதுக்கு மேலே இது மாதிரி எங்கேயாவது பேசினா கொண்ட அப்படின்னா உன் மேலே கேஸ் போட்டு உன்னை வந்து ஒன்றுமில்லாமல் பண்ணிவிடுவோம் அப்படின்னு. அதாவது அவங்க என்ன பார்த்தாங்கன்னா, இது பாசிட்டிவாக வந்துடும், பாசிட்டிவாக வந்தால் கம்பெனியோட நம்ம கூட்டு சேர்ந்துக்கிட்டு இல்லை நிறையா பணம் பண்ணலான்னு நினச்சிருந்தோம். அவன் என்ன சொல்கிறான், அந்த செடியை தெளித்த போது பூச்சி தான் கட்டுப்படுச்சு, உண்மைதான். ஆனால் அதை ஜீனாக எடுத்து
இன்னொன்று இன்ஜெக்ட் பண்ணுற நேரத்தில் இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ப்ராசஸ் காரணமாக என்ன நடக்குதுன்னாக்கா அதுக்குள்ளே தப்பு நடந்து போகுது. அது சாப்பிட்றதுக்கு வந்து கேன்சர் செல் டெவலப் ஆகிடுது. இது மாதிரி எலியில் செஞ்சுருக்கிறாங்க, முயலில் செஞ்சுருக்கிறாங்க, இந்த மாட்டு கொடுத்து பார்த்துருக்குறாங்க, கோழிக்கு கொடுத்துருக்காங்க. 3 வாரத்துக்குள்ளே எல்லா கோழி குஞ்சும் செத்து போகும். அவங்க பிரிட்டிஷ் சுவையை அமைச்சு சாப்பிடும்போது, மக்காச்சோளத்தை சாப்பிடும்போது. இதெல்லாம் ப்ரைவேட் கம்பெனிஸ் தான் செஞ்சுருக்கு, எந்த கவர்மெண்ட் செய்யலை. அந்த ப்ரைவேட் கம்பெனி செஞ்சவெல்லாம் யோக்கியமான சயின்டிஸ்ட். அது எல்லாம் அப்படியே புத்தகமாக போட்டு வந்துடுச்சு. ஜெனடிக் ரவுலெட்டுன்ட்டு இவ்வளோ பெரிய புத்தகமாக இருந்துச்சு. ஒரு அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட் அதை தொகுத்துருக்கான், எடிட் பண்ணியிருக்கேன். அதான் படிச்சுட்டு தான் நாங்கள் பேசுகிறோம். ஜெனடிக் ரவுலெட்டுங்க. ஆமாம். இல்லை இப்போ வந்து இந்த காய்கறினால வந்து மனுஷங்களுக்கு கேன்சர் வருது, ஃபியூச்சர் ஜென்ரேஷன் குழந்தை பிறக்காது. ஏன்னா ஆல்ரெடி இப்போ அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆடு மாட்டுக்கு. பட் இப்போ நமக்கு மேலே டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஃபுல்லு ஜிஎம்ஓ ஃபுல்லும் இந்த அவன் அவன் ஒன்று திருடனா இருக்கான், இன்னொன்று பொய்யனா இருக்கான், கொள்ளக்காரனா இருக்கான். அவனுக்கு இந்த நாட்டிலேயே அவன் கையாளுகளை வச்சிருக்கான், எல்லாம் பண்ணுறான். இப்போ நம்ம 1968 லா படி ஜிஇஏசின்னு ஒன்று இருக்குது, ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி. அதில் 9 மந்திரி சபையோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க. அவன் அப்ரூவ் பண்ணாமல் எதுவும் உள்ளே வரக்கூடாது, அவன் டெஸ்ட் பண்ணாமல் அப்ரூவ் பண்ணக்கூடாது. ஆனால் இதுவரையும் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு லெபரேட்டரியே கிடையாது இந்தியாவில். ஆனால் மந்திரி சபை வந்து பிடி பிரிஞ்சாலும் அப்ரூவ் பண்ணிடுச்சு.